இங்க இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சில சூப்பர் பவர்லாம் இருக்கு. இப்ப இவ கிட்ட இருக்க எக்ஸ்ரே விஷனை பயன்படுத்தி அவங்க அப்பா கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை பாக்குறா. இத பார்த்து இவ ரொம்பவே ஷாக் ஆகி போறா. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்க அப்பாவோட ஆயில ரொம்பவே கம்மி பண்ணி விட்டுரும். இது தெரிய வந்ததும் இந்த பொண்ணு இப்ப ரொம்பவே பயப்படுறா. கை கால்லாம் நடுங்குது. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணோட அப்பா என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் ஓகே தான், நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்ப இவ இந்த காப்பர் காயின்ஸை கொண்டு வந்து இந்த காயின்ஸ் மேல இவ ரத்தத்தை விட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலை பண்றா. இப்படி பண்றது மூலமா இவரோட ஆயுள் காலத்துல இருந்து கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு போகும். இந்த குட்டி பொண்ணுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்த இந்த பொண்ணோட மாஸ்டர் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வார்ன் பண்றாரு. ஆனா தான் அப்பாக்காக இதை பண்ணியே தீர்வுன்னு சொல்லிட்டு பண்ணி முடிக்கிறா. அப்படி ஒன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட் ஆனதும் மயங்கி கீழே வந்துடுறா. அதே சமயத்துல ஆபீஸ்ல இருக்க இவங்க அப்பாக்கு பயங்கரமா நெஞ்சு வலிக்குது. உடனே தான் பொண்ணுக்கு எதனா ஆயிட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ மயங்கி கீழே வந்திருக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணா டாக்டர் செக் பண்ணிட்டு பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, பொண்ணு கூட்டிட்டு போலான்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணோட மாஸ்டர் இந்த பொண்ணு குட்டியா இருக்கும் போதே கூட்டிட்டு போயிட்டு எல்லா மந்திரங்களையும் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்பா ஆபத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரோட லைஃப்ல பாதியை கொடுத்திருப்பா.